கேன்சர் நோய்க்கு பார்த்தீங்கன்னா திருச்சி டு கரூர் போற சாலையில திருப்பாராய் துறைநாதர்னு ஒரு சிவன் கோவில் இருக்கு. ஒரு 1500 வருஷம் பழமையான கோவில். அந்த கோவில்ல வந்து இந்த கேன்சர் இருக்கிறவங்களுக்கு, இந்த குழந்தைங்க 5 வயசுக்கு மேல பேசாம இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி தேன் கொடுப்பாங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் சரி, இல்ல வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கும் சரி, நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி தன்மையில நோய் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்க ராசி நட்சத்திரம் எல்லாமே வச்சு சாமி கிட்ட பூஜை பண்ணி நீங்க அந்த அபிஷேகத்துக்கு அந்த தேன் வாங்கி கொடுக்கணும். ஸோ அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு வந்தோம்னாலே அந்த நோய் குணமாகும். நம்பிக்கையிலேயே நோயை குணமாத்தணும். அதே மாதிரி எந்த கடவுளை நீங்க கும்பிட்டாலும் சரி, நம்பிக்கையோட எனக்கு நல்லா இருன்னு போங்க. இது நல்லா இருமா, நல்லா ஆகாதா, எல்லாரும் சொல்றாங்களே இது நல்லாகுமா நல்லாகுமான்னு ஒரு டவுட்லயே இருந்தா கண்டிப்பா சொல்றேன் நல்லாகாது. எனக்கு சரியாயிரும், இந்த இறைவன் எனக்கு வந்து குணப்படுத்துவார் அப்படின்னு நீங்க நம்பிக்கையோட போனீங்கன்னா கண்டிப்பா 50% குணமாகும். ஓகே மேம். இப்போ நோய்கள் தீர்க்கும் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா, ஏன்டா அப்போ நீ டாக்டர்கிட்டே போகாமல் உனக்கு வந்து நோய் குணமாயிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளை கேட்பாங்க. பட் இருந்தாலும் என்னதான் நம்ம மெடிசன் சாப்பிட்டாலும் இறைபக்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இது குணமாயிடும் அப்படின்னு நீங்க நம்பினா அது கண்டிப்பா நல்லாகும். கண்டிப்பா எனக்கு நல்லாகாதுன்னு நீங்க பயத்திலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அந்த நோயோட தன்மை வீரியம் அதிகமாயிட்டே இருக்குமே தவிர அது குறையாது. இப்ப பாம்பே கொத்திடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பயம் ஏறும்போது அந்த பிளட் ப்ரெஷர் வந்து தலைக்கு ஏறும். ஸோ அப்படிதான் நிறைய பேருக்கு உடனே இறப்பு ஏற்படுறது. ஸோ வந்து எனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு சரியாயிடும் நீங்க நம்பிக்கையா ஒரு விஷயமோ ஒரு பரிகாரமோ ஒரு கோவிலுக்கு போய் பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து ஒரு 50% உங்களால அதுல இருந்து வெளியே வர முடியும்.